சார் வணக்கம். எல்லோருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சார். காலை வணக்கம். அதுவும் இல்லாமல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரூப் 4 தேர்வு முடிவுகள் வெளியிட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மெமோ வெளியிட்டாங்க. ஜனவரி 22ஆம் கவுன்சிலிங் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாமளும் அதை எல்லாமே அதுக்கான பதிவுகளை வெளியிட்டிருப்போம். ஓகேங்களா? சரிங்க சார், வாங்க. இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போஸ்ட் கோடு எதை தேர்வு செய்யணும்? ஓகேங்களா? ஏன்னா ஆடம் 1A 1B 1C அண்ட் இப்போ 1D வரைக்கும் வெளியிட்டாங்க. ஓகேங்களா? போஸ்ட் கோடு ஒவ்வொன்றுக்கும் மாறுபடுமா சார்? இப்போ 1Aவில் 1Bயில் இருக்கிற கோடுக்கும் இப்போ 1Cயில் 1Dக்கு இருக்கிற கோடுக்கெலாம் வேரியேஷன் ஆகுமா? எதை சார் நம்ம நோட் பண்ணுறது என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுவும் எல்லாருமே ஒரு தேவை தான். ஓகேங்களா? எந்த போஸ்ட் கோட் எதை நோட் பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு அதை பற்றி தான் சார் பார்க்க போகிறோம். சரி, வாங்க. இப்போ இந்த விஓஓ அப்படின்னு சொல்கிறாங்க சார், வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர். ஓகேங்களா? கிராம நிர்வாக அலுவலர். அதுக்கு பார்த்தீங்கன்னா 2025 தான். ஓகேங்களா? போஸ்ட் கோடு 2025. நீங்கள் கோடு இப்போ நோட் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, போஸ்ட் கோடு அது ஸ்டேட் சீனியாரிட்டியா டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டியா? ஓகேங்களா? நீங்கள் என்ன கம்யூனிட்டி? ஓகேங்களா? அதுக்கு நீங்கள் எலிஜிபிளா அப்படின்ட்டு தான் பார்க்கணும். ஓகேங்களா? அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட் அட்மின் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு 35-23 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு 35-22. அதில் ஜூனியர் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி போஸ்ட் கூட எல்லாருக்குமே இருக்குது சார். இப்போ பாருங்கள், இப்போ அசிஸ்டன்ட் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு மினிஸ்ட்ரி மெடிக்கல் சர்வீஸ் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் சீனியாரிட்டி. ஓகேங்களா? இப்போ இந்த சேல்ஸ்மேன் சேல்ஸ் உமன். ஓகேங்களா? இந்த மாதிரி போஸ்ட் எல்லாமே வருது. இப்போ ஒரு பில் கலெக்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஓகேங்களா, தமிழ்நாடு அர்பன் ஹேபிட் டெவலப்மெண்ட் போர்டு. ஓகேங்களா சார்? பில் கலெக்டர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு அர்பன் ஹேபிட் டெவலப்மெண்ட் போர்டில் இருக்குது. இது ஸ்டேட் சீனியாரிட்டி. அதே பில் கலெக்டர் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி இருக்குது. ஓகேங்களா? டவுன் பஞ்சாயத்தில். ரெண்டுத்துக்கும் வேரியேஷன் இருக்குது. நீங்கள் கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா சார்? நான் பில் கலெக்டர் தான் சூஸ் பண்ணேன், எனக்கு கொண்டு போய் ஸ்டேட் சீனியாரிட்டின்னு சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. ஓகேங்களா? பில் கலெக்டரும் ரெண்டு இருக்குது. ஒன்று ஸ்டேட் சீனியாரிட்டி, ஒன்று டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி. டவுன் பஞ்சாயத்தில் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், 4வது இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கு போஸ்ட் கோடு பார்த்தீங்கன்னா 2500. ஓகேங்களா? அதே அந்த பில் கலெக்டர் தான் அந்த மேலே பார்த்தீங்கன்னா 32-14. ஓகேங்களா? அது ஸ்டேட் சீனியாரிட்டி. ஓகேங்களா? வித்தியாசம் இருக்குது. கரெக்டாக பார்த்து இது பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரெவென்யூவில் 2 டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதுவும் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் இதை தான் குடித்தேன் சார், ஆனால் அவங்க இது கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி எக்காரணத்தை கொண்டு அவங்க என்ன பண்ணாங்க, மாற்றி தர இயலாதுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டாங்க. நீங்கள் மைக்கில் என்ன சொல்லுங்களோ அதுக்கான ஆர்டர் அவங்க ரெடி பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா? பார்த்துக்கோங்க, டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதேமாதிரி ரெவென்யூவில் இருக்கும், அதுவும் பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. இப்போ இந்த பில் கலெக்டர் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறத எடுத்துக்கோங்க. ஸ்டேட் சீனியாரிட்டி 32-14. இதை நீங்கள் குறிச்சிட்டிங்க. ஓகே. இப்போ நீங்கள் ஒரு பிசி கேண்டிடேட்னு வச்சுக்கோங்க. ஒரு பிசி மேல் கேண்டிடேட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எதுக்கு சார் எலிஜிபிள் வருவீங்க அப்படின்னா, ஜென்ரலில் 7 போஸ்ட்டுக்கு நீங்கள் காமன் எலிஜிபிள். ஓகேங்களா? அது யாருனாலே வரலாம், மேல் வரலாம், ஃபீமேல் யாருனாலே வரலாம். ஓகே. ஜென்ரலில் 7 போஸ்ட்டு காமன். நீங்கள் பிஎஸ்டிஎம் வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஜென்ரல் அதில் பிஎஸ்டிஎம் இருக்குன்னா அது ஒரு 2 போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மீதி ஜென்ரல் உமன் பிஎஸ்டிஎம் அதெல்லாம் வர மாட்டேங்கன்னா நீங்கள் ஒரு மேல் கேண்டிடேட் அப்படின்னும் போது. ஓகேங்களா? அடுத்து உங்கள் கம்யூனிட்டி பிசி அப்படின்னு பார்க்கும்போது இதில் வரீங்க. பிசியில் உமன்ஸில் பிசி ஓபிசி கம் அப்படின்னு போது ஜென்ரல் அது ஒரு 5 வேக்கன்சி வரீங்க. ஓகேங்களா? ஜி பார் ஜென்ரல் சார். ஓகேங்களா? உமன்னா டபிள்யூ அது மென்ஷன் பண்ணிக்கோங்க சார். இங்கே ஜீனா கேர்ள்ஸு தானே அப்படின்னு நினச்சிட்டு போகிறீங்க. ஜி பார் ஜென்ரலு, டபிள்யூ தான் உமன். இங்கே அது பார்த்துக்கோங்க. அது ஒரு 8, இங்கே ஒரு 10 வேகன்சி நீ வரீங்க சார் பிசிஆர் இருந்தால். ஓகேங்களா? அதில் பிஎஸ்டிஎம் இருந்ததுன்னா இன்னொரு 2 வேகன்சி சேர்ந்து வரீங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? இந்த மாதிரி தான். இப்போ பில் கலெக்டர் எடுத்துக்கோங்க, 2500 மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே பில் கலெக்டர் 2500. எதுக்கு டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டியான டவுன் பஞ்சாயத்தில் இல்லையா? இப்போ கோயம்புத்தூர் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஜென்ரலில் ஒரு வேகன்சி. உங்களை ஒரு எஸ்சி கேண்டிடேட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா, எஸ்சியில் மேலோ ஃபீமேலோ வாட்டவர் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எஸ்சினா அப்போ ஜென்ரலில் 1 வேகன்சியும் எஸ்சியில் ஜென்ரலுக்கு 2 வேகன்சி. கோயம்புத்தூரில் 2 வேகன்சி டவுன் பஞ்சாயத்துக்கு நீங்கள் போட்டிடலாம். ஓகேங்களா? எஸ்சி கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா. அது எஸ்சி இல்லாமல் பிசி எம்பிசி கம்யூனிட்டியாக இருக்கீங்க, எஸ்டியாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரே வேகன்சி தான், அந்த ஜென்ரல் வேகன்சி மட்டும் தான் எடுக்க முடியும். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் வைஸு நீங்கள் எந்த போஸ்ட் எடுக்கிறீங்களோ அதுக்கு நீங்கள் குறிச்சிக்கணும் சார். ஓகேங்களா? இப்போ பில் கலெக்டர் அடுத்தது வேறு ஒரு போஸ்ட் பார்க்கணும், ஜூனியர் அசிஸ்டன்ட்டு மோட்டார் வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது ஸ்டேட் சீனியாரிட்டி. ஓகேங்களா? ஷார்ட் ஃபால் வேகன்சி 1 எஸ்டி கொடுத்துருக்காங்க, ஜென்ரலில் 1 எடுக்கணும். அப்போ எஸ்டியில் உமனோ மேலோ பிஎஸ்டிஎம் இருக்கலாம், நான் பிஎஸ்டிஎம் இருக்கலாம், யாருன்னா இருக்கலாம். ஓகேங்களா? அவங்க நல்ல டாப் ஸ்கோர் இருந்தால் ஜென்ரலில் அவங்க அந்த சீட் உண்டு. மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்ட் அந்த மோட்டார் வெஹிக்கிள் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கலாம், மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா? ஸ்டேட் சீனியாரிட்டி அது ஒரே வேகன்சி. அப்போ எம்பிசி பிசி இவங்க யாரும் அதில் எடுக்க முடியாது. அதுக்கு தான் அந்த மாதிரி. நீங்கள் எதுக்கு எலிஜிபிள், உங்கள் கம்யூனிட்டி என்ன, நீங்கள் என்ன ஸ்பெஷல் கேட்டகரி, பிஎஸ்டிஎம் இருக்கா, விதவசா, இல்லை மாற்றுத்திறனாளியா, எக்ஸர்விஸ்மேனா, எதுக்கு நீங்கள் எலிஜிபிள் வரீங்க? ஜென்ரல் காமன் எல்லாருக்கும் வரும் சார். ஓகேங்களா? நீங்கள் ஜென்ரல் நோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிசர்வேஷன் கம்யூனிட்டி, அதுக்கப்புறம் உங்களோட எக்ஸ்ட்ரா பிஎஸ்டிஎம்மாக என்ன இடஒதுக்கீடு என்ன இதுன்றது நீங்கள் குறிச்சிக்கணும். இந்த 3 வச்சுன்னு கரெக்டாக ஆர்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் கவுன்சிலிங் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி
அவர் முன்னாடி உட்கார வைப்பாங்க. அங்கே வந்து வீடியோவில் கவுன்சிலிங் சீட் ஓடிட்டே தான் இருக்கும். ஒரு 2 செகண்ட் ஒன்ஸ் அவங்க மாற்றிட்டே இருப்பாங்க. ஸோ ரெட்டு, க்ரீன், எல்லோ அது மாதிரி போயிட்டுருக்கும். ரெட்னா காலி ஆகிடுச்சு, க்ரீன்னா ஆன் கோயிங், எல்லோனா அப்படியே இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, நீங்கள் மாற்றினே இருப்பீங்க. ஸோ அப்போ டிக் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது 5 டிபார்ட்மெண்ட், மேக்ஸிமம் 5 டிபார்ட்மெண்ட் வச்சுக்கோங்க சார். அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ நாள் வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட் எதுவோ அது 5 டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணிக்கணும். இப்படி சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, உங்கள் கம்யூனிட்டிக்கு உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்து நீங்கள் அதுக்கு மாதிரி சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க சார். ஓகேங்களா, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 2 வித்தியாசங்க டவுன் பஞ்சாயத்தில். ஓகேங்களா, பில் கலெக்டரில். அதேமாதிரி ரெவன்யூலேயே 2 டிபார்ட்மெண்ட் இருக்குது. அது பார்த்து எடுத்துக்கோங்க. ஒன்று வந்து சென்னையிலே போடுவாங்க, இன்னொன்று வந்து டிஸ்ட்ரிக்ட் சினாட்டி வரும். ஓகேங்களா, பார்த்துக்கோங்க. அதேமாதிரி தமிழ்நாடு பவர் ஃபினான்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டு. ஓகேங்களா, தமிழ்நாடு சுகர் கார்பரேஷன். அதேமாதிரி இந்த சேல்ஸ் உமன் சொல்லிட்டு ஒரு போஸ்ட் இருந்தது. ஓகேங்களா, ஸ்டார்டிங்கில் இருந்தது. அதுவும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, உங்கள் அசிஸ்டன்ட் சேல்ஸ்மேன் அண்ட் சேல்ஸ் உமன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு ஹேண்ட்லூம் வேவர்ஸ் கோஆப்ரேஷன் சொசைட்டின்னு சொல்லி 3498. இதுதான் வேகன்சி. இந்த வாட்டி 192 வேகன்சி நியர்பை கொடுத்தாங்க. 194 வேகன்சி. ஸோ இதுதான் 194 வேகன்சி. ஓகேங்களா, இந்த டைம் அதிக வேகன்சி 194. இது சேர்த்தினால தான் நமக்கு இந்த வந்து 9500 சம்திங் ரிலவெண்ட்டாக போயிருந்தது. ஓகேங்களா, இதுக்கு வந்து பேசிக் பே கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருந்தாங்க. அதனால் இது பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துவோம். இதுக்கு வந்து போஸ்ட் கோடு 3490. இது ஸ்டேட் சீனியர் தான். ஆல் ஓவர் இந்தியா போடுவோன்னு சொன்னாங்க. 5 இயர்ஸ் பாண்டிங் மாதிரிலாம் போடுவோன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி கொடுத்துருந்தாங்க அவங்க. ஓகேங்களா, பார்த்து எடுத்துக்கோங்க அந்த போஸ்ட் கோடெலாம் பார்த்துட்டு. மேக்ஸிமம் நிறைய பேர் கேட்டாங்க 2600 தான் சார். ஆமாம் சார், ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் மேக்ஸிமம் கமர்ஷியல் டேக்ஸோ இல்லை ஒரு சில டிபார்ட்மெண்ட் ஜூனியர் ஸ்டூடெண்ட் 2600 வந்து காமனாக இருக்குது. ஓகேங்களா, கமர்ஷியல் டேக்ஸஸ் பாருங்கள், சென்னைக்கு சவுத்து 2600. ஓகேங்களா சார், எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒவ்வொரு போஸ்ட் கூடனா சார், நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டோ அதுக்கான நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் 2600 அதுக்கு 2600 போட்டிருக்க வேண்டாம். உங்களுக்கு இப்போ அந்த டிபார்ட்மெண்ட் என்னவோ அதை பார்த்து அது போடுங்க. இப்போ எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஸ்டூடெண்ட் 2600 தான். அதெல்லாம் ஸ்டேட் சீனியாரிட்டி. ஓகேங்களா, பார்த்துக்கோங்க. அதுமாதிரி ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், மியூசியமு, என்சிசி, இதில் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு, இதெல்லாம் டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி. ஓகேங்களா, அப்போ டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி என்ன பண்ணுவீங்க, ஜூனியர் அசிஸ்டன்ட்டு போஸ்டிங்லாம் தேவை. போஸ்ட் கோடு, எந்த டிஸ்ட்ரிக்கு, என்ன வேகன்சி நீங்கள் இருக்கீங்க, டிஸ்ட்ரிக்ட் வேகன்சி என்னென்ன எலிஜிபிள் வரீங்க, அதை பக்கம் நோட் பண்ணிங்க. அவ்வளோ 3 இருந்தால் போதும் நீங்கள் கரெக்டாக. ஓகேங்களா, மினிமம் 5, மேக்ஸிமம் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் வச்சுக்கலாம். உங்களுக்கு அதை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு இது டிபார்ட்மெண்ட் ஏன்னா சொல்லும்போது இந்த டிபார்ட்மெண்ட் சொல்லும்போது இருந்தால் டக்குன்னு அடிச்சிருவாங்க. ஓகேங்களா, அங்கே போய்ட்டு இதுவா அதுவெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. யோசிக்கவும் முடியாது. கரெக்டாக அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சீட் காலி ஆகிட்டே தான் இருக்கும். அதனால் ஆர்டர் பண்ணி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இது, செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் இது, தேர்ட் இது, ஃபோர்த் இது, ஃபிஃப்த்துன்னு ஒரு 5 ப்ரிஃபரன்ஸ் வச்சுக்கணும். ஓகேங்களா, இது இல்லைனா தான் நான் இதுக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஆர்டரில் வச்சுக்கணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு எதுக்கு வெயிட்டேஜ் கொடுப்பீங்க இல்லையா, அந்த ப்ரிஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் செகண்ட், அப்படி ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ நீங்கள் சொல்கிறது ரெண்டாவது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் சொல்லும்போது அது இல்லை அப்படின்னா செகண்ட் ப்ரிஃபரன்ஸில் சொல்கிற டிபார்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா அடிச்சிருவாங்க. ஓகேங்களா, ஐயோ நான் தேர்டாக அதை வச்சுருந்தா ஆயிருக்கும் சார், இது அதை செகண்டாக வச்சுருந்தா ஆயிருக்கும், நான் ஃபஸ்ட்டாக வச்சுட்டேன் அப்படின்னா அந்த கன்ஃபியூஷன்லாம் வரக்கூடாது. இப்போ நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஓகேவா, பாருங்கள், ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், மிட்டிகேஷன் சொல்லிட்டு 2600 ஜூனியர் ஸ்டூடெண்ட், கடலூர், தருமபுரி, திண்டுக்கல் எல்லாமே வேகன்சிக்கு. இதெல்லாம் 2600 தான். ஓகேங்களா, பார்த்துக்கோங்க இந்த டிபார்ட்மெண்ட்டு. அதுமாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து 2600 தான், ஸ்டேட் சீனியாரிட்டி. ஓகேங்களா, அடுத்து பப்ளிக் லைப்ரரிஸ் எல்லாருமே 2600 தான் சார் மேக்ஸிமம். ஆனால் டிபார்ட்மெண்ட் போஸ்ட் கோடு நீங்கள் அந்த என்ன டிபார்ட்மெண்ட் மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க பக்கம். ஓகேங்களா, எல்லாரும் 2600 சொல்லிட்டு இது பண்ணிட வேண்டாம். ஓகேங்களா, சரிங்க சார், அவ்வளோதான். வீடியோ வாட்ச் ரொம்ப நன்றி. இந்த மாதிரி தான் நீங்கள் எந்தெந்த கம்யூனிட்டி எவ்வளோ வரீங்க அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் தனியாக. ஓகேங்களா, மினிமம் 5, மேக்ஸிமம் உங்களுக்கு எவ்வளோ டிபார்ட்மெண்ட்டோ அது சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, சரிங்க சார், வீடியோ வாட்ச் ரொம்ப நன்றி. இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட்டு வந்துச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் நம்ம பதிலளிக்கிறோம் சார். ஓகேங்களா, ஓகே சார், தேங்க்யூ.